குங்குமத்தால் குத்திட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாயிரம்மா உடுக்கை பொம்பே முளைச்சொலிக்க உருமி மேளம் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி சீரி எழுந்திடம்மா என் மலையின் ஊரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் வந்திடம்மா மலையூர்
led by lots of confidence. அம்பாளுக்கே உருத்தான அந்த 1008 நாமாவளியினை கொண்டு புஷ்பார்ச்சனை என சொல்லக்கூடிய வைபவமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு நமக்கெல்லாம் லக்ஷ்மி ரூபத்திலே இன்றைய தினம் அம்பாளானவள் நமக்கு இங்கு காட்சியளிக்கிறார். இந்த நவராத்திரியினுடைய 5வது நாள் அம்பாள் யார சம்ஹாரம் பண்றா அப்படின்னு கேட்டேன்னா சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வம் அவளுக்கு அடங்கல. இப்படின்னா அந்த துர்க்கை அந்த அம்பாளை நம்மளுடைய கைக்குள்ள நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் மகிஷாசுரனுக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால என்ன பண்றா அப்படின்னா மகிஷாசுரன் இன்று சண்டன் முண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 அசுரர்களை அனுப்புறான். மறுபடியும் என்ன பண்றா, நேற்று எப்படி மது கைடவன் 2 அசுரர்களை அனுப்பிச்சானோ அந்த மாதிரி இன்னைக்கு சண்டன் முண்டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அசுரர்களை மறுபடியும் அவகிட்ட போயிட்டு இப்ப எதுவுமே பண்ணாதீங்க, அம்பால தரத்தரன்னு இழுத்துட்டு வாங்க. அம்பால அம்பாளுடைய கூந்தலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மகிஷா அம்பாளுடைய ஆணவத்தை அடக்கி அம்பாளுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இருக்கிறதுலே அவளுடைய சைன்யம், அதாவது மகிஷாசுரனுடைய சைன்யத்துல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான 2 அசுரர்கள் யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த
சண்டன் முண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீரர்கள். பெரிய வீரர்களை வம்சாசுரன் அனுப்புறான். உடனே அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, முதல்ல எப்பயும் போல அந்த சைன்யத்தை வதம் பண்ணி, அப்புறம் முதல்ல சண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை அம்பாள் என்ன பண்றா, இன்றைய தினம் வதம் பண்றா. அந்த சண்டன் சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்றதுக்காக அம்பாள் இன்னைக்கு பவானி சண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்தை எடுக்கிறார். என்ன சண்டிகா? இன்னைக்கு பவானி சண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய உருவத்தை எடுத்து அந்த சண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை அம்பாள் வதம் பண்றா. அந்த நினைவை பொருட்டுதான் நம்ம இன்னைக்கு அம்பாளுக்கு 5வது நாள் இந்த நவராத்திரி திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதிலே தற்பொழுது இங்கு அம்பாள் மகாலட்சுமியாக சேவை சாதிக்கிறார். என்னவா இருக்கு அம்பாளு? மகாலட்சுமி. லட்சுமி அப்படின்னாலே தனத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது, காசுக்கு மட்டும் லட்சுமி அதிபதி கிடையாது. மொத்தம் 16 விதமான லட்சுமி இருக்கு. எத்தனை விதமானது? 16 லட்சுமி. அதனால்தான் சோடச லட்சுமி அப்படின்னு சொல்லுவா. அதாவது அழகு, அழகா இருக்க பார்த்தீங்களா, அந்த அழகும் ஒரு லட்சுமி. வீரம், அந்த வீரமும் வீரலட்சுமி. தனம், தானியம், பேரு, புகழ், வளமை. வளமையா இருக்கும்ல, அதாவது இவ்வளவுதான் வயசானது இளமை பருவம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு லட்சுமி. நம்ம வீட்டுல எப்பயுமே சாப்பிடறதுக்கு அன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு லட்சுமி. அதுக்கடுத்து வீட்டுல யாருன்னா கர்ப்பிணி பெண்கள் இருந்தா சௌபாகிய லட்சுமி. இந்த மாதிரி 16 விதமான லட்சுமிகள் இந்த லோகத்துல இருக்கா. அந்த 16 விதமான லட்சுமிக்கும் அதிபதியா ஒருத்தர் இருக்கா. இப்படி எல்லா, அதாவது ஒரு 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 கூட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு நாயகர், தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த 16 லட்சுமியிலேயே ஒரு லட்சுமி மகாலட்சுமி அப்படின்னு பேரு. எப்படி? இந்த 16 லட்சுமியும் உள்ளடக்கிய லட்சுமி. அதாவது இப்ப மந்திரி அப்படின்னு ஒரு பதவி ஒருத்தர் கொடுக்கலாம். இப்ப மந்திரி எடுத்துங்க, ராஜா எடுத்துக்கோங்களேன். ராஜா அப்படின்னா அவர் வெறும் ஆளுமை பண்றது மட்டும்தான் அவருடைய இதுவா? போருக்கு போனா சைன்யம் இல்லை அப்படின்னா அவர் போர் புரியணும், நாட்டுல அதே நேரத்துல மக்களை ரட்சிக்கணும். இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் அவருக்கு ராஜா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லா லட்சுமியும், இப்ப தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, இந்த எல்லா லட்சுமியும் என்ன பண்ணுவா அப்படின்னா அவாவாளுக்கு உண்டான வேலையை பார்ப்பா. இப்ப தனலட்சுமி தனத்தை கொடுத்துட்டே இருப்பா, தானியலட்சுமி தானியத்தை கொடுத்துட்டே இருப்பா, சௌபாகியலட்சுமி சௌபாகியத்தை கொடுத்துட்டே இருப்பா, வீரலட்சுமி வீரத்தை மட்டுமே கொடுப்பா, விஜயலட்சுமி வெற்றியை மட்டுமே கொடுப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமியும் அந்தந்த வேலையை பண்ணிட்டே இருப்பா. ஆனா இந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்றவ என்ன பண்ணுவானா, தன வேணுன்றவாளுக்கு தனம் கொடுப்பா, தானியம் வேணுன்றவாளுக்கு தானியம் கொடுப்பா, வீரம் வேணுன்றவாளுக்கு வீரம் கொடுப்பா, விஜயம் வேணுன்றவாளுக்கு விஜயம் கொடுப்பா. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் உள்ளடக்கின லட்சுமி எதிரா அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கின லட்சுமி யாரு? மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி அப்படின்றவள் எங்கெங்கெல்லாம் இருப்பா? அதாவது இப்ப லட்சுமின்னு பொதுவா சொல்லிட்டீங்க சுவாமி, இந்த மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் சௌபாகிய திரவியங்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சௌபாகிய திரவியங்கள்லாம் மஞ்சள், குங்குமம், அதெல்லாம் கண்ணாடி, வளையல், புஷ்பம், அந்த மாதிரி மாங்கல்யம், இதெல்லாம் என்னன்னா சௌபாகிய திரவியம். அதனாலதான் நம்ம ஆத்துக்கு ஒரு பொம்மநாட்டி அதனால அவருக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்குறோம். தாம்பூலத்துல மகாலட்சுமி இருக்கா. இப்படி நம்ம அந்த வெத்தலை பாக்கு நம்ம சாதாரணமா பாக்குறோமே, அந்த தாம்பூலத்துல மகாலட்சுமி இருக்கா. யாரெல்லாம் தாம்பூலம் சாப்பிடுறாலோ, தாம்பூலம் போட்டுக்கிறா பார்த்தீங்கன்னா, தாம்பூலம் யாரெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பா. அந்த தாம்பூலம் சாப்பிடுறவாளுக்கு வாக் சித்தி அதிகம். தாம்பூலத்துடைய பலன் என்னன்னா, தாம்பூலம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கவா இதெல்லாம் சொன்னான்னா அது டக்குனு பலிப்போம். வாக் சித்தி, தாம்பூலத்துக்கு வாக் சித்தி அதிகம். வாக் லட்சுமியா இருக்கா அந்த இடத்துல. தாம்பூலத்துல நம்ம என்னவா இருக்கா? வாக் லட்சுமி அப்படின்னு அந்த சொல்ற அந்த சொல்ல பலிக்கக்கூடியதா யார் இருக்கா? அங்க ஒரு லட்சுமி இருக்கா. இந்த மாதிரி இந்த தாம்பூலத்துல, புஷ்பத்துல, கண்ணாடியில, குங்குமத்துல, மஞ்சள்ல, இதெல்லாம் யாரா நிறைஞ்சிருக்கானா லட்சுமி இருக்கா. அதனாலதான் ஆத்துக்கு ஒரு பொம்மநாட்டி கிட்ட முழுசா யாரா இருக்கான்னா மகாலட்சுமி தான் இருக்கா. இதெல்லாம் யார் அணியக்கூடிய விஷயம்? குங்குமம் அணியிறது, புஷ்பம் அணியிறது, வளையல் அணியிறது, மாங்கல்யம் அணியிறதுலாம் யாருடைய விஷயம்? பொம்மநாட்டியோட விஷயம். அப்ப எங்கடா மகாலட்சுமி இருக்கா? அதனாலதான் சொல்லுவா, நீதி சாஸ்திரம், நீதி சதகம்னு ஒண்ணு இருக்கு. நீதி சதகம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குற்றம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு சட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து
கடைசி வரையும் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நீதி சதகம் அப்படின்னு பேரு. நீதினா எல்லாருக்கும் தெரியும், உண்மையான விஷயம். சதகம் அப்படின்னா 100 உண்மையான விஷயங்கள். எதை பத்தின உண்மையான விஷயங்கள்? ஒரு மனுஷன் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றது நீதி சதகம், நீதி சாஸ்திரம். நிறைய பேர் இருக்கு அந்த விஷயத்துல. அது மாதிரி அந்த நீதி சதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமிக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரா. அப்போ பெண் கிட்ட லட்சுமி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க சுவாமி, அதை நாங்க எப்படி நம்புறது? இப்ப நேத்து நான் சொன்ன பாத்தீங்களா, என்ன சொன்ன, நேத்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்புறது? எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம்ன்றது ரொம்ப முக்கியம். சும்மா வந்தோமா சும்மா பேசுறோமா அப்படின்றது வேற. ஆனா நம்ம பேசுற ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம். இப்ப கோர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டு சாட்சி எல்லாம் நம்மளால வாதாடுமா? சாட்சி இருந்தாலே அது பெரிய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அது உண்மைன்னு எடுத்துப்பான். இதே சாட்சிகள் என்ன பண்ணுவோம், அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் சொல்றோம், எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த விஷயத்துக்கான ஆதாரம் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி இப்ப பெண்கள் கிட்ட லட்சுமி இருக்கான்னு சொல்லிட்டீங்க சுவாமி, அது எப்படி நாங்க எடுத்துக்கலாம் பெண்கள் கிட்ட இருக்கா அப்படின்னா, இந்த நீதி சதகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மந்திர புஸ்தகத்துல ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது காரியேஷு தாசி கரணேஷு லக்ஷ்மி க்ஷமயா தருத்ரி, காரியேஷு தாசி ஞானேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தருத்ரி ஸ்நேகேச்ச மாதா சயனேது வேஷ்யா ஷட் கர்ம யுக்தா குல தர்ம பத்னி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றா, அந்த பெண் கிட்ட எப்படி மகாலட்சுமி இருக்கு அப்படின்றதோ இந்த ஒரே ஸ்லோகத்தை சொல்றா. அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியேஷு தாசி, அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தா அப்படின்னா அதை அவன் முடிக்காம இருக்க மாட்டான். அதனாலதான் சொல்லுவா பெண்களுக்கு எல்லாம் கல் மனசுப்பா, எடுத்தா அந்த விஷயத்தை முடிக்காம வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பாதையில வெற்றி காணாம திரும்பி வர மாட்டான். அதனாலதான் என்ன பண்றா துர்க்கை, மகிஷாசுரனை வதம் பண்ணணும்னு அவளுக்கு எண்ணம் கிடையாது. அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய 3 அசுர தன்மையை தான் வதம் பண்ணணும்னு அம்பாளுடைய எண்ணம். அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த போர்கள்லாம் நடந்தது. மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போறான்னா காரியேஷு தாசி, அதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்துல கண்ணா இருப்பாளாம். கரணேஷு மந்திரி, அதாவது ஒரு நாட்டு ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நாட்டு ராஜாவுக்கு குழப்பம் வந்தா யார் அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பா? அவ கூட இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபைகள். இப்படி ஒவ்வொரு நாட்டுல இத்தனை மந்திரிகள் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. நவமந்திரி, அஷ்டமந்திரி, சப்தமந்திரி, ஷட்மந்திரி, ஏகாதச மந்திரி, தசமந்திரி, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்தந்த நாட்டு மந்திரிகள் தான் அந்த ராஜாவுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பான். அந்த மாதிரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய ஆத்துக்கார் தன்னுடைய வீட்டுக்காரர் ஒரு விஷயத்துல குழம்பி இருக்கார் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 கூட்டினா 4 வருமா 8 வருமா அப்படின்னு குழம்பி இருந்தாருன்னா நம்ம கூட சேர்ந்து 2 கூட்டினா 16 வரும் அப்படின்னு குழம்பக்கூடாது. 2 கூட்டினா 4 தான் வரும் அப்படின்னு அவரை தெளிவுபடுத்தணும். அதனால்தான் காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, அதாவது அந்த அறிவுரை சொல்றதுல மந்திரிய போல இருக்கணுமா. ஏன்னா மந்திரி ஒரு விஷயம் ராஜா கிட்ட சொல்றார் அப்படின்னா அதை அவர் எத்தனை வாட்டி ஆராய்ச்சிருப்பாரு, அதை அவர் எத்தனை வாட்டி அது உண்மையானு பார்த்துருப்பாரு. அப்புறம் தான் ராஜா கிட்ட போவார். ராஜா கிட்ட போயிட்டு அதை பத்தி ஆராய மாட்டார்ல. அந்த மாதிரி காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி, உருவத்துல பாருங்க, நான் சொன்னல அம்பாள் பெண்கிட்ட நிறைய இருக்கான்னு, அது இந்த இடத்துல பாருங்க ரூபேஷு லக்ஷ்மி, உருவத்துல எப்படி இருக்குமா பெண்ணாகப்பட்டவள் லக்ஷ்மி மாதிரி இருக்கணுமா. பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கணும், உருவத்துல லக்ஷ்மி மாதிரி இருக்கணும். எதனால சுவாமி லக்ஷ்மி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த உலகத்திலேயே யாரா ரொம்ப அழகுன்னு கேட்டா மகாலட்சுமி தான் ரொம்ப அழகு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையரா அந்த வாசுகி அப்படின்ற பாம்பை கையராகவும் மேரு அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை மத்தாகவும் கீழே விஷ்ணு பகவானே ஆமையா மாத்தி அந்த ஆமை கீழே வச்சு ஆமைக்கு மேல மேரு மலையை வச்சு அந்த வாசுகி பாம்பை கடையும் போது அந்த பார்க்கடல் கடையுது. அதுல இருந்து அமிர்தம் வெளில வருது.
அந்த அமுதம் எடுத்தோடனே வந்துட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருந்து நிறைய பொக்கிஷங்கள் வெளில வந்தது. இப்படி அந்த பார்க்கடல்ல இருந்து நிறைய பொக்கிஷங்கள்லாம் வெளில வந்தது. முதல்ல ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 தந்தங்கள், அதாவது யானைக்கு 2 தந்தம் பார்த்திருக்கோம், ஆனா 1000 தந்தங்கள் கொண்ட வெள்ளை யானை அது உள்ளே வந்தது. அந்த வெள்ளை யானையே இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் எடுத்துட்டாரு. அப்புறம் அது உள்ளே இருந்து கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரம் வந்தது. அதை வந்து மகரிஷி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுபடியும் காமதேனு, எப்பயுமே பால் சுரந்துட்டே இருக்கக்கூடிய காமதேனு வந்தது. அதை வந்து தேவர் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி உள்ளே இருந்து ஒவ்வொன்னா அஸ்திரங்கள் வந்தது, குதிரைகள் வந்து, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொக்கிஷங்கள்லாம் வெளில வர வர ஒவ்வொரு தேவர்கள் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. உள்ளே இருந்து மகாலட்சுமி வெளில வரலாம். எப்படி வரலாம் மகாலட்சுமி அதுல கேட்கும் போது சங்கு முழங்கத்தோட எப்படி வரா, சங்குகள் முழங்குவதோட ஒரு சூரிய கோட்டி பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை தாங்க முடியல. மே மாசம்லாம் வந்துருச்சுன்னா, கத்திரி வெயில்லாம் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு சூரியனோட பிரகாசம் அவருடைய அந்த கதிர்வீச்சை நம்மளால தாங்க முடியல. ஆனா அம்பாள் எப்படி இருக்கான்னா சூரிய கோட்டி பிரகாசம், அதாவது 1000 கோடி சூரியன்கள் ஒரு இடத்துல இருந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அந்த அளவுக்கு பிரகாசமா அந்த கடல்ல இருந்து அம்பாள் வரலாம். ஆனா அந்த அம்பாளுக்கு க்ஷீராப்த சமுத்திர நாயகி அப்படின்னு பேரு. க்ஷீரம் அப்படின்னா பால், சமுத்திரம்னா கடல், பார்க்கடலிலிருந்து வந்தவள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகாலட்சுமியை வந்து விஷ்ணு வந்தார். அந்த மாதிரி இது ஏன் அப்படின்னா, அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருந்தா அதுல வந்து வர்ணிச்சிருப்பா கோட்டி சூரிய பிரகாசம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் உருவத்துல எப்படி இருக்கணும்னா மகாலட்சுமியை போல இருக்கணுமா. மகாலட்சுமி இருப்பா எப்பயும் குங்குமம் வச்சுட்டு, தலையை நல்லா வாரிண்டு, அதுல புஷ்பத்தை வச்சு, அந்த சௌபாகிய திரவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கக்கூடிய அவளை எப்படி இருக்கா, சிக்கல் போட்டு வச்சுட்டு தலையை இந்த மாதிரி இருக்கிறது. இந்த பெருமாள் கிட்ட பாத்தீங்கன்னா 2 மனைவி இருப்பா, ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொல்லிட்டு 2 மனைவி இருக்கா. ஒரு மனைவி ஸ்ரீதேவி பேர் தான் மகாலட்சுமி. எப்படி ஸ்ரீதேவி பேர் தான் மகாலட்சுமி, பக்கத்துல இருக்கவர் பூதேவி. அம்பாள் பெருமாள் என்ன பண்றாரா, எல்லா இடத்தையும் ஸ்ரீதேவிக்கே கொடுக்குறாரா. எப்படி எல்லா இடமும் இருக்கிறதுல நிறைய சலுகை யாருக்கா கொடுக்குறாங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி கொடுத்துட்றாரா. உடனே வந்து இந்த பூதேவி கேட்கிறா, எல்லா சலுகையும் அவளுக்கே கொடுத்துட்டீங்களே, அப்ப எனக்கு எங்க இருக்கீங்க சலுகை, நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாளா. பெருமாள் சொல்றாரா, எல்லா சலுகையும் அவளுக்கு கொடுக்கல, அவ எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கெல்லாம் நீ போ. எப்படி மகாலட்சுமியால எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கெல்லாம் நீ போ அப்படின்றாரா. அப்ப பாருங்க இதுலயே ஒரு விசாரணை இருக்கு. என்னடா விசாரணை அப்படின்னு கேட்டோம்னா, மகாலட்சுமி போக முடியாத இடத்துல நீ போ அப்படின்னுட்டாரு. இப்ப மகாலட்சுமி போக முடியாத இடம்னே கிடையாது. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், எங்கெங்கெல்லாம் சௌபாகிய திரவியம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பான்னு சொன்னோம். அப்ப எங்கேயுமே நிறைஞ்சிருக்கல சௌபாகிய திரவியம், அப்ப எங்க போறது அப்படின்ற ஒரு விசாரணை வருதா இல்லையா அந்த இடத்துல. அந்த விசாரணைக்கு சமாதானம் பாருங்க. யார் யாரெல்லாம் வீட்டுல வந்து 6 மணிக்கு மேல வீடு, அதனாலதான் பிரிவாலாம் சொல்லி வச்சிருக்கா, 6 மணிக்கு மேல வீட்டை பெருக்க கூடாது, குப்பை அள்ளி கொட்டக்கூடாது, 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும், 6 மணிக்கு தலை சீவ கூடாது, 6 மணிக்கு மேல தலை சீவாம இதுவா போட்டுட்டு வெளில போடணும், பிரிச்சு போட்டுட்டு வெளில போக கூடாது, குங்குமம் வைக்காம இருக்கக்கூடாது, மலையை போடாம இருக்கக்கூடாது, புஷ்பங்கள் வைக்காம, எல்லாமே நம்ம பிரிவா வந்து எல்லாம் கடைபிடிச்சுன்னு நமக்கு சொன்னது. ஆனா அவ சும்மா சொன்னாலான்னு கேட்டா கிடையாது, எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கிறது. இப்படி அவன் சொன்னது எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெரியவாள்லாம் சொன்னது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பண்றா அந்த இடத்துல நீ போ. யார பூதேவிய எங்கெங்கெல்லாம் வந்து, அப்போ இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணோம்னா அந்த நேரத்துக்கு வந்து லட்சுமி வரமாட்டாள நம்ம கிட்ட. அப்ப நம்ம கிட்ட லட்சுமி வரலன்னா அங்க யார் இருப்பா, அவதான் இருப்பா. அதனாலதான் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உருவத்துல எப்படி இருக்கணுமா, மகாலட்சுமிய மாதிரி இருக்கணுமா. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லட்சுமி க்ஷமயா தரித்ரி. எப்பயுமே தூங்கிட்டே இருக்க கூடாதாம். எப்படி எப்பயுமே என்ன பண்ண கூடாதான், தூங்கிட்டே இருக்க கூடாதாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க இந்த கோயிலுக்கு போனோம். அங்க ஒரு ஐயர் சொன்னாரு, பெண்ணு வந்து தூங்கிட்டே இருக்க கூடாதுன்னு. நான் வந்து 2 மணி நேரம் தூங்குறேன், 3 மணி நேரம். ஒரு மனுஷனுக்கு தேவையான தூக்கம் 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்தை தவிர்த்து மீதி நேரம் தூங்கிட்டே இருக்க கூடாது. அதனாலதான் வந்து
சயனேத்து காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி ஸ்நேகேச்ச மாதா. அதாவது பழகிறதுல எப்படி இருக்கணுமா, அம்மாவை போல இருக்கணுமா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பழகிறதுல யார மாதிரி இருக்கணும், அம்மாவை மாதிரி இருக்கணும். எதனால அம்மாவை மாதிரி இருக்கணும், நேற்று நம்ம சொல்ல பாத்தீங்களா, ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வேணும், ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த குழந்தை எதுக்காக அழுகுதுன்னு யாருக்கு தெரியும், அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு அம்மாவை போல பழகணும் அப்படின்றான். அதுக்கு அடுத்தது சயனேத்து வேஷ்யா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு பண்றதுல கஞ்சமா இருக்குமா. ஏற்கனவே நம்ம பெண்கள் செலவு பண்றதுல கஞ்சமா தான் இருப்பா. அதான் இதுலயே சொல்லியிருக்கா, செலவு பண்றது எப்படி இருக்கணுமா, பெண்கள் கஞ்சமா இருக்கணுமா. ஏன் அப்படின்னா அவள் தானே அந்த குடும்ப பொறுப்பையே பார்க்கிறா, பெண்கள் தானே குடும்ப பொறுப்பையே பார்க்கிறா. இப்ப குடும்ப பொறுப்பை பார்க்கும்போது அவளே தச்சா செலவு பண்ணா செல்வம் நிக்குமா, நிக்காது. அதனாலதான் சயனேத்து வேஷ்யா, செலவு பண்றதுல கஞ்சமா இருக்கணும். ஷட்கர்ம யுக்தா, இந்த 6 கண்மாக்களும் யாரிடம் இருக்கோ குல தர்ம பத்னி, அவதான் ஒரு பெண் அப்படின்னு இந்த நீதி சாஸ்திரத்துல சொல்லுது. அந்த மாதிரி அந்த உருவத்துல அந்த லட்சுமியை போல இருக்கக்கூடியவர் தான் இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி இன்னைக்கு நமக்கு சேவை சாதிக்கிறார். மகாலட்சுமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீப நைவேத்தியங்கள் தீபாராதனை நடக்க போது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கெல்லாம் பூஜைகள் உண்டு, நாளைக்கு காலையில் ஹோமங்கள் உண்டு. முடிஞ்சா எல்லாரும் ஹோமத்திலேயே கலந்துக்கலாம். வெறும் இதுக்கு மட்டும்தான் வரணும், ஹோமத்துக்கு வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணா ஹோமத்துக்கு கலந்துக்கலாம். காலையில 8:30 மணிக்கு மேல ஹோமம் நம்ம கோவிலுக்கு தான் ஹோமம் பண்ணுவா. காலையில் 8:30 மணிக்கு மேல ஹோமம். அதை தொடர்ந்து சுவாமிக்கு மேல மகாபிஷேகம் பண்ணுவா. மகாபிஷேகம் முடிஞ்சாலும் சுவாமிக்கு அலங்காரம், கலசாபிஷேகம், அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணுவா. சாயரட்ச இந்த நேரத்துக்கு தான் வரணும் அப்படின்னும் கிடையாது, முன்னாடியும் வரலாம். முன்னாடி வந்தோம்னா சுவாமி அலங்காரத்துல சஹஸ்ரநாமம் நடக்கும், சஹஸ்ரநாமம் பார்க்கலாம். சஹஸ்ரநாமம் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு மேல உபசார தீபாராதனை, நட்சத்திர ஆரத்தி அதெல்லாம் காமிச்சு தீபாராதனை பண்ணுவா, அதுவும் பார்க்கலாம். தொடர்ந்து தற்பொழுது அதே மாதிரி நாளைக்கு இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமை பூஜை காலைல நம்மளோட கோவில்ல நம்மளுடைய மகாவிஷ்ணு பெருந்தேவி தாயார் 2 பேருக்கு காலையில 8 மணிக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து அலங்காரம், தீபாராதனை இதெல்லாம் நடக்குது. அதனால அவசியம் எல்லாரும் இப்பதான் வரணும், இந்த நேரத்துக்கு தான் வரணும் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எப்போ வேணா வரலாம், ஹோமத்துக்கும் வரலாம், அபிஷேகத்துக்கும் வரலாம். நாளைக்கு புரட்டாசி சனி வேற விசேஷம். அதாவது பாத்தீங்கன்னா நவராத்திரியோட கலந்து வராத சனி நாளைக்கு புரட்டாசி சனி பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியோட அருள், மகாலட்சுமி கிட்டே இருந்து என்ன வரும்னு கேட்டா 16 விதமான செல்வங்கள் வரும். மகாலட்சுமி என்ன கொடுப்பா, காசு அப்படின்ற ஒண்ணு மட்டுமே இல்லை, 16 விதமான செல்வத்தையும் மகாலட்சுமி கொடுப்பா. அந்த 16 விதமான செல்வமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த 16 விதமான செல்வமும் வேண்டி அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இப்போ தூபதீப நைவேத்திய உபச்சாரங்களானது துவங்க உள்ளன. நம பார்வதி பதயே.
सर्वमंगले मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृति भद्रायै नियतां धनतां अस्मतां ओम नमस्तेस्तु महामाये श्रीपीठे स्वरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमोस्ते गरुड़ा रूपे कोला सुर भयंकरी सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्व वरदे सर्व दुष्ट भयंकरी सर्व दुख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धि बुद्धि प्रदे देवी मुक्ति मुक्ति प्रदायिनी मंत्र मूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आदित्य रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते या देवी सर्व भूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्व भूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता
நமஸ்தஸ்யை 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 நமோ நமः மாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேண संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः मंगले मंगला हारे मांगल्ये मंगल प्रदे मंगलार्थम मंगलेशी मांगल्यम देहि मे सदा मांगल्यम देहि मे सदा मांगल्यम देहि मे सदा ओम श्री महालक्ष्मी नमो नमः ओम महालक्ष्मी नमो नमः ओम महालक्ष्मी नमो नमः வான்மீழ் விழாது பெய்க மணிமலம் சுரக்க மன்னன் பொல்முனை அரசு செய்க உலகிலா துயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர ஹர நம பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் வந்துரை நின்றாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் சோமோவா ஏதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வாசோமே நயரதே தேவானாகும் சபாஹ கஹேவாஸ்மை சவான் பிரயச்சந்தே அஜே நமஸ்தே ராஜ